என்ன பேசுறது உண்மையாக இருந்தது, எடப்பாடி பேசுறது எதை நீங்கள் உண்மையாக இப்போ எடப்பாடி கூட்டத்துக்கு போகிறாருங்க, தமிழ்நாடு முழுவதும் பயணப்படுறாருல. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள், அவருக்கு கூடுற கூட்டம் எப்படி, ஏதாச்சும் எல்லாம் அப்படி தன்னிச்சையாக கூடுற கூட்டமா? காசு கொடுத்து கூட்டுறாங்கங்க. எல்லா கட்சியும் காசு கொடுத்து தான் கூட்டுறாங்க. கூட்டட்டும். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அந்த கூட்டத்தினால அவருக்கு லாபம் இல்லை. இந்த கூட்டத்தை பார்த்தாலே எடப்பாடி வெற்றி பெற்று விடுவான்னு சொல்கிறாங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள். அப்போ அது போய் தானே. இப்போ செல்லூர் ராஜு பயப்படுறாருல்ல, அதுதான் நியாயமான உண்மையானது. ஏன்னா அவருக்கு தான் பயம், உதயகுமாருக்கு தான் பயம், தென்னகத்தில் இருக்கின்ற ராஜேந்திர பாலாஜிக்கு தான் பயம். ராஜேந்திர பாலாஜி ஏன் கண்கலங்கிறாரு? அதான் பயம். இங்கே சென்னையில் இருக்கின்ற ஜெயக்குமாருக்கு பயம் இல்லை. இவர் நம்ம இங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு CV சண்முகம் போன்றவர்களுக்கெல்லாம் யாரும் கருத்து சொல்லலை. ஆனால் பயம் எல்லாம் தென்னகத்தை சார்ந்தவர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, தென்னகத்தில் அதிமுகவிற்கு ஏற்கனவே பலவீனம் இருக்குது. இந்த OPS தனித்து பாஜகவோடும் சேரலை, ஏன்னா அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க. தனித்து ஒரு 60 இடங்களில் போட்டியிட்டால், இதுதான் நம்ம பேச வேண்டியது. தென்னகத்தில் இருக்கின்ற 60 சட்டமன்ற தொகுதிகளில் OPS தனித்து சுயேட்சை வேட்பாளர்கள் நிறுத்தினால் அது அதிமுக வாக்குகளை பிரிப்பதற்கு பயன்படும். அது அதிமுகவிற்கு படுதோல்வியை கொடுக்கும்.